So let's start the session, guys. So we are actually in the A-level accounting class. So எல்லாருமே ஹோப்ஃபுல்லாக நிறையவே வீடியோஸை பார்த்து எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் நாம் அலகு 1 கணக்கீடு அதனுடைய முக்கியத்துவம் எல்லாம் முடிச்சு, அலகு 2 கணக்கீட்டு சமன்பாடு லாப சமன்பாடு முடிச்சுட்டு, இரட்டை பதிவினுடைய முறைமையில் நிறைய கொஷின் செஞ்சுருந்தோம், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு, அலகு 4 முதன்மையேடுகளை ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கொஷின்ஸில் தான் வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்னென்ன விஷயங்கள் பார்த்துருக்கிறோங்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன். அது பிறகு நம்ம இன்றைய கிளாஸில் ஃபோக்கஸை பண்ணுவோம். ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த முதன்மையேடுகளினுடைய தியரட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். முதலாக கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறும் போது அதை வணிகம் பதிவு செய்கிற இடம்தான் இந்த முதன்மையேடுகள். இந்த முதன்மையேடுகளில் பதிவு செய்யணும்னு சொன்னால் இங்கே மூல ஆவணங்கள் என்பது உருவாக்கப்பட வேண்டும். அந்த மூல ஆவணங்கள் ஆதாரமாக கொண்டுதான் முதன்மையேடுகளில் பதியப்படும். இதன் அடிப்படையில் நாம் நிறைய முதன்மையேடுகளை பார்த்தோம். காசு பெறுவனவு, காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, விற்பனை நாளேடு, கொள்வனவு நாளேடு, கொள்வனவு திரும்பல், விற்பனை திரும்பல், சில்லறை காசேடு, பொது நாட்குறிப்பேடு எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்திருந்தோம். அண்ட் அது பிறகு நான் உங்களுக்கு இந்த காசு பெறுவனவு மற்றும் கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டினுடைய அடிப்படையான விஷயங்களை சொல்லிட்டு மற்றதெல்லாம் நாம கணக்குகளை செய்யும் போது நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி வியாபார கழிவுகளுக்கு கணக்கீட்டுல பதிவில்லைன்னு சொல்லியும், காசு கழிவுகள் என்பது கொடுத்த கழிவாகவும் பெற்ற கழிவாகவும் இருக்குங்கிறத பத்தி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் காசோலைகள் மறுக்கப்படுவது எப்போது, அதுக்கான சந்தர்ப்பம் என்ன, என்ன செய்யணுங்கிறத பத்தியும், அண்ட் வங்கி இணக்கம் என்பது எவ்வாறு தயாரிக்கப்படும், அண்ட் என்ன மாதிரியான பிழைகள் இருக்கும், இந்த வங்கி இணக்க கூற்று எப்படி இருக்குங்கிறது பேசிக் வெறும் ஒரு 10% தான் நான் சொல்லியிருப்பேன். கணக்கு செய்யும் போது தான் நம்ம உங்களுக்கு எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும். பிகாஸ் இட்ஸ் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட், இட்ஸ் நாட் பிசினஸ் ஸ்டடிஸ், ரைட். அண்ட் சில்லறை காசு முகாமைத்துவம் சம்பந்தமாகவும் லைட்டா சொல்லியிருந்தேன். இதுல கட்டு நிதி முறைமையை பத்தி சொல்லியிருந்தேன். எப்பவுமே நம்ம செலவழிக்கிற காசு தான் அடுத்த மாசம் மீள் நிரப்பப்படும் ஒரு விஷயத்தை அழுத்தமா நான் சொல்லியிருந்தேன். அண்ட் கொள்வனவு பதிவேட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது கொள்வனவு நாட்குறிப்பேட்டை பொறுத்த வரைக்கும், கடனுக்கு வியாபார பொருட்களினுடைய கொள்வனவு இருக்கும், கடனுக்கு வியாபார பொருட்களினுடைய விற்பனை தான் இருக்கும். இங்க நடைமுறையில்லா சொத்துக்களினுடைய கொள்வனவு கடனுக்காக இருந்தாலும் நம்ம பதிவு செய்யறது கிடையாது சொல்லியிருந்தேன். அண்ட் பொது நாட்குறிப்பேட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப பதிவுகள், சீராக்கம் பதிவுகள், திருத்த பதிவுகள், சொத்துக்களை கடனுக்கு நீங்க கொண்டு வாரது, ரைட், வருமான கூற்றுக்கான பதிவுகளை முடிச்சு கொண்டு போறது, இந்த மாதிரியான மூடும் பதிவுகள் எல்லாமே வரும் என்று சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம ரொம்ப டீப்பா பார்க்கல ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் தியரிஸ் வரப்போறது இல்லை. ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நம்ம கணக்குகள் அப்ளை பண்ண போறோம்னு சொல்லி நிறைய கொஸ்டினாகத்தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் கொஸ்டின்ல நான் நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதுல எப்படி கொஸ்டின்ஸோட வச்சு நாம நம்மளோட பெறுவனவு நாட்குறிப்பேட்டை, நம்மளுடைய கொள்வனவு நாட்குறிப்பேட்டை, நம்மளுடைய ரிகன்சிலியேஷனை எப்படி தயாரிக்க போறோம்ங்கிறது தான் நீங்க முக்கியமே தவிர தியரிஸை வச்சுட்டு நீங்க பாடி எவ்வளவோ படிச்சாலும் அங்க அது எக்ஸாம்ஸுக்கு உதவ போறது இல்லை. ரைட். இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், நாம இன்றைக்கு இந்த 2 விஷயத்தினுடைய தியரிஸை நம்ம பார்த்து இன்றைய இந்த சிலபஸுக்கு நம்ம பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை தூக்கி வைக்கணும். ரைட். ஸோ கட்டுப்பாட்டு கணக்கு முறைமைகள் என்று சொல்லக்கூடிய கண்ட்ரோல் அக்கௌண்ட் சம்பந்தமாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ கட்டுப்பாட்டு கணக்குகள் என்பது we have to understand subsidiary ledger theory and applications, right? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்க துணை பேரேட்டு கோட்பாடு என்கின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பேரு சப்சிடியரி லெஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்சிடியரி லெஜர் என்று சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரியும், ஜெனரல் லெஜர் நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட். பொது நாட்குறிப்பேடு அப்படிங்கிற ஒரு விஷயமும் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஜெனரல் லெஜர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம், ரைட். ஜெனரல் லெஜர், லெஜர் என்றால் பேரேடுகள், பொது பேரேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்பயுமே ஒரு அக்கவுண்டிங் சிஸ்டத்துல இந்த ஜெனரல் லெஜர்னு சொல்லக்கூடிய பொது பேரேடுகள் தான் கனெக்ட் ஆகியிருக்கும். நம்ம திறக்கக்கூடிய ஒவ்வொரு டி அக்கௌண்ட்டுமே எதுல இருக்குன்னு சொன்னா ஜெனரல் லெஜர்ல தான் சங்கி இருக்கு. நீங்க ஒரு விற்பனை கணக்கு திறந்தாலும், அல்லது ஒரு கடன் பற்றோர் கணக்கு திறந்தாலும், அல்லது எந்த கணக்கு நீங்க திறந்தாலும் அது அக்கவுண்டிங் சிஸ்டத்துல எதுல அட்டாச் ஆயிருக்குன்னு சொன்னா ஜெனரல் லெஜர்னு சொல்லக்கூடிய பொது பேரேடுகள்ல தான் இருக்கு. அந்த பொது பேரேட்டினுடைய கணக்குகள் தான் அக்கவுண்டிங் சிஸ்டம் லிங்க் பண்ணும் பரீட்சை மீதியோட, அந்த பரீட்சை மீதியில் இருக்கக்கூடிய கணக்கீடுகளை கொண்டுதான் நிதி கூற்றுகளாகிய நிதிநிலைமை கூற்று, வருமான கூற்றெல்லாம் நாம தயாரிக்க முடியும். சரியா? இதுதான் பேசிக்கான ஒரு புரிதல். ஜெனரல் லெஜர்ல தான் எல்லா அக்கவுண்டிங் சிஸ்டமும் கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ நீங்க ப்ராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது சார்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்னு சொன்னா என்னென்ன அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம திறந்து வச்சுக்கிறோமோ அதனுடைய லிஸ்ட், அந்த லிஸ்ட் தான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகும், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும், அதுதான் பரீட்சை மீதியாகவும் தயாரிக்கப்படும். ஆனால்
இந்த சப்சிடியரி லெஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட் இருக்குது. இந்த சப்சிடியரி லெஜர்ன்னு சொன்னா இது ஒரு துணை பேரேடு ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலா இது நம்மளுடைய டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட, நம்மளுடைய ஜெனரல் லெஜரோட, நம்மளோட பரீட்சை மீதியோட, நம்மளுடைய பரீட்சை மீதியை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற வருமான கூற்றோட, நிதிநிலைமை கூற்றோட தொடர்பு படாமலுக்கு செப்பரேட்டா இருக்கக்கூடிய லெஜரை தான் நம்ம சப்சிடியரி லெஜர் அப்படின்னு சொல்றோம். Are you getting my point? அப்போ எப்பயுமே ஜெனரல் லெஜர் தான். இரட்டை பதிவு நீங்க செய்றீங்கன்னா அந்த இரட்டை பதிவுல வரவு கணக்கு, செலவு கணக்கு எல்லாமே ஜெனரல் லெஜர்ல இருக்கு. அது செய்யக்கூடிய கணக்குகளுடைய மீதிகள் தான் பரீட்சை மீதிக்கு போகும். அதுல வருமானம் செலவீடு கணக்குகள் தான் வருமான கூற்றாக மாறும். அதுல இருக்கக்கூடிய சொத்து பொறுப்பு உரிமை கணக்குகள் தான் நிதிநிலைமை கூற்றுல மாறும். ஆனால் துணை பேரேடுகள் என்பது இது டபுள் என்ட்ரி சிஸ்டத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். இரட்டை பதிவு தத்துவத்துக்கிடைய இரட்டை பதிவு முறைமைக்குள்ள இது வராது. அதுதான் துணை பேரேடுகள் சொல்ல போறோம். ரைட். அதே சமயம் இந்த கட்டுப்பாட்டு கணக்குகளினுடைய கோட்பாடுகள் என்றால் கண்ட்ரோல் அக்கவுண்ட் பிரின்சிபல்ஸ். இந்த கட்டுப்பாட்டு கணக்குகளை நாம என்ன செய்வோம்டா ஸ்டூடெண்ட்ஸ்? கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு நம்ம பிரதானமாக இந்த 2 கணக்குகளை நம்ம தயாரிப்போம். இதனுடைய அர்த்தம் என்னென்றா, கடன் பட்டோர் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய மிக பிரதானமான ஒரு விஷயம். அதே சமயம் கடன் கொடுத்தோர் என்பதும் மிக பிரதானமான விஷயம். பிகாஸ் ஒரு நிறுவனத்துக்கு 1000 கடன் கொடுத்தோர் இருக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு 1000 கடன் பட்டோர் இருக்கலாம். அப்ப எல்லாருக்குமே நம்ம என்ன செய்ய முடியாது ஸ்டூடெண்ட்ஸ்? காசு ஒரு நிறுவனம் ஒரு தரம் ஒரு மாசத்துல 100 தடவை கடன் பட்டோர்கிட்ட இருந்து காசு கிடைக்கலாம், அல்லது 50-60 தடவை ஒரு கடன் கொடுத்தோருக்கு காசு கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொருத்தரும் காசு தரும்போது நம்ம கடன் பட்டோரை குறைக்க போனோம்னா நம்மளோட டி அக்கௌண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு அக்கௌண்டா மாறிடும். அதே சமயம் கடன் கொடுத்தோருக்கு ஒவ்வொரு தரமும் காசு நாம கொடுக்கும் போது, ஒவ்வொரு தரமும் கழிவை பெற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு தரமும் கொள்வனவு திரும்பல் இடம்பெறும் போதெல்லாம் பதிய ஆரம்பிச்சோம்னு சொன்னா அது பெரிய ஒரு அக்கௌண்டா மாறிடும், ஒரு சமரைஸ்டான வேர்ஷனாக இருக்காது. இதனாலதான் கட்டுப்பாட்டு கணக்குகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்டை நம்ம இங்க கொண்டு வரோம். நாம உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லி. அண்ட் லேர்ன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சப்சிடியரி லெஜர் அண்ட் த ஜெனரல் லெஜர். இந்த துணை பேரேடுகளுக்கும் பொது பேரேடுக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு இருக்குதுண்டா, கட்டுப்பாட்டு கணக்குகளை நீங்க தயாரிக்கக்கூடிய கடன்பட்டோரினுடைய மீதிகள் நிச்சயமாக துணை பேரேட்ல இருக்கக்கூடிய கடன்பட்டோரினுடைய மீதிகளுக்கு சமனாக இருக்கும். இங்க துணை பேரர்கள் என்று சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட பேரை போட்டு நம்ம ஓபன் பண்ணும். உதாரணத்துக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குண்டா மொத்தமாக எங்களுக்கு ஒரு 50 மில்லியன் ரூபாய், 5 கோடி ரூபாயினுடைய கடன்பட்டோர் காசு வாரத்துக்கு இருக்குதுன்னா அது கட்டுப்பாட்டு கணக்குல நம்ம மொத்தமா சொல்றோம். ஆனா அந்த 5 கோடி ரூபாய் காசும் ஒரு 100 பேர்கிட்ட இருந்து வர வேண்டியதாக இருக்குதுன்னு சொன்னா அந்த 100 பேரையும் போட்டு இவங்க இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும்னு சொல்லி நீங்க மெயின்டைன் பண்றதுதான் துணை பேரர்னு சொல்லக்கூடிய சப்சிடியரி லெஜர். அப்ப உண்மையா சொல்ல போனா 5 கோடி ரூபாய் மொத்தம்னு சொன்னா 5 கோடி ரூபாய் 100 பேர் தரணும்னா 100 பேர் தர வேண்டிய அமௌண்ட்டை கூட்டினா அந்த 5 கோடி ரூபாய் வரணும். அப்ப இதுதான் இங்க இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். துணை பேரட்டினுடைய மொத்த மீதி கட்டுப்பாட்டு கணக்கினுடைய மீதிக்கு சமனாக காணப்படும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த இணக்கம் இல்லைண்டா சில நேரங்கள்ல நாம மொத்தங்களை கொண்டு போய் பதியும் போது கட்டுப்பாட்டு கணக்குல பிழைய விட்டுருவோம், அல்லது ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவல் பேலன்ஸை பதியும் போது அவங்கள பிழைய விட்டுருவோம். இதை நம்ம இணக்கம் செய்வோம். இதெல்லாம் பத்தி பார்ப்போம். சிம்பிளா இந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு போதும். நான் தியரட்டிக்கலாக ஃபவுண்டேஷனை பாருங்க. கட்டுப்பாட்டு கணக்குகள் என்பது கண்ட்ரோல் அக்கவுண்ட்ஸ் ஆர் சமரி அக்கவுண்ட்ஸ், ரைட்? சமரி அக்கவுண்ட்ஸ் இன் த ஜெனரல் லெஜர். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்டிங் என்னன்னா, சுருக்கம் மொத்தமா இடம்பெற்ற மொத்தமா காசு கொடுத்தோம் மொத்தத்தை மட்டும் எடுப்போம், மொத்தமா கழிவு கொடுத்தோம் அந்த மொத்தத்தை எடுப்போம். இந்த மாதிரி சமரி அக்கவுண்ட்ஸா இருக்க போது இந்த ஜெனரல் லெஜர் பொது பேரேட்டுல. அப்போ இது கனெக்ட் ஆகி இருக்க போது இரட்டை பதிவோட. தட் ரெப்ரசன்ட் த டோட்டல் ஆஃப் இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன்ட் இன் எ சப்சிடியரி லெஜர். நம்ம தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொரு கடன் கொடுத்தோருக்கும் ஒவ்வொரு கடன் பட்டோருக்கும் மெயின்டைன் பண்ணக்கூடிய மொத்தத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே கட்டுப்பாட்டு கணக்குகள் என்பன துணை பேரேடுகளில் பராமரிக்கப்படும் தனிப்பட்ட கணக்குகளின் மொத்தத்தை குறிக்கும் பொது பேரேட்டில் உள்ள சுருக்க கணக்குகளாகவும் இருக்கிறது. வெரி சிம்பிள். இதுல கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய கோட்பாடு என்னென்றா ஸ்டூடெண்ட்ஸ், the purpose is it's a single account in general ledger recording all the transaction with a credit customers. ஒரே ஒரு அக்கௌண்ட்டை வச்சிருப்போம். ஈவன் 1000 கஸ்டமரோட தொடர்பு பட்டிருந்தாலும் இந்த ஒரு அக்கௌண்ட்ல தான் மொத்த கடன்பட்டோரோட நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, சிம்பிளா for your better understanding I am going to create a account. ஸோ என்ன அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம்னு சொன்னா ஒரு கடன்பட்ட ஒரு கட்டுப்பாட்டு கணக்கு நம்ம உருவாக்குவோம்.
right? So give me 1 minute. Right. So I'm going to create a control account. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஷேர் பண்ணிக்கிற எக்ஸல் ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கொண்ட உருவாக்குவோம். தான் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. ஸோ இந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கடன்பட்டோர் தொடர்பாக ஒரு நிறுவனத்தில் நடக்குதோ அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க வரும். உதாரணத்துக்கு ஒரு கடன்பட்டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் ஒரு கடன்பட்டோர் என்றால் அது பொதுவாக என்ன மீதியாக இருக்கும்? ஒரு கடன்பட்டோரினுடைய மீதி பொதுவாக என்ன மீதியாக இருக்கும்? ஒரு வரவு மீதியாக இருக்கும். எனவே நமக்கு எவ்வளவு காசு மொத்தமாக தர வேண்டியதாக இருக்கிறது என்ற மீதி வந்தது பொதுவாக இங்க வரக்கூடியதாக இருக்கு. மொத்தமாக ஒரு 100 கஸ்டமர் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட்ற பேரை வச்சு ஐ வில் கிரியேட் சம்திங். ஸோ இப்போ பாருங்க நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஹஷானி இருக்கிறாங்க அண்ட் ஆஷிஃபா இருக்கிறாங்க, ரைட், அப்துல் இருக்கிறாங்க. ஸோ இப்படி எத்தனை கடன்பட்டோர் இருக்கிறாங்களோ இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அமௌண்ட் ஒன்று தர வேண்டியும் சம்டைம்ஸ் 10,000 ஒன்று தர வேண்டியதும் 12,000 ஒன்று தர வேண்டிக்கும், ரைட், ஒரு 13,000 தர வேண்டியும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் வந்தும் தர வேண்டியதாக இருக்கு கடன்பட்டோர் என்கின்ற அடிப்படையில். ஸோ இவங்க தர வேண்டிய மொத்த அமௌண்ட்டும் இப்போ உதாரணத்துக்கு இது ஆரம்ப மீதிகள் வைங்களேன் 1/1/2025 ஜனவரி ஆரம்பத்தில் இவ்வளவு பேரும் இவ்வளவு தர வேண்டி இருக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டூடெண்டா மொத்தத்தை கூட்டுவீங்க. ஸோ மொத்தமாக 35,000 தர வேண்டும். இதுக்கு பேரு தான் ஸ்டூடெண்ட்ஸ் துணை பேரேடுகள் அப்படின்னு சொல்றோம். சப்சிடியரி லெஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை பேரேடுகள் என்பது அவங்களினுடைய இண்டிவிஜுவல் அக்கௌண்ட். இப்ப இந்த ஹஷானினுடைய பேலன்ஸ் எப்படி வந்திருக்கும்டா ஹஷானிட மீதி எவ்வளவு ஹஷானிக்கு கடனுக்கு விற்பனை செஞ்சோம், அதுல எவ்வளவு ஹஷானி காசு தந்தாங்கன்னு சொல்லி ஹஷானியினுடைய விஷயங்களை மட்டும் பதிவு செஞ்சு ஹஷானி இப்ப கடைசியாக ஜனவரி 1ஆம் தேதி 10,000 தர வேண்டியது. அதே மாதிரி ஆஷிஃபா, அதே மாதிரி அப்துல். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த துணை பேரேடு என்று சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட். சரியா? இப்ப இதுவே இப்ப கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்பது பொது பேரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஜெனரல் லெஜர்ல இருக்கக்கூடிய விஷயம். ஜெனரல் லெஜர்ல தான் நம்முடைய அக்கௌண்டிங் சிஸ்டம் கனெக்ட் ஆகிருக்கும், துணை பேரேட்டில் இல்ல. சோ அக்கௌண்டிங் சிஸ்டம் எங்க போகும்னு சொன்னா இந்த பொது பேரேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தான் நாம இந்த நிதி கூற்றுகள் எல்லாமே நம்ம தயாரிப்போம். சோ துணை பேரேட்டில் பிழைகள் விடுபட்டால் அது எங்க போகாது, அது நம்முடைய அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்குள்ள போகாது. பொது பேரேட்டில் இடம்பெறக்கூடிய பிழைகள் தான் நம்முடைய அக்கௌண்டிங் சிஸ்டத்துக்குள்ள போகும். பிகாஸ் இதுதான் நம்மளினுடைய பரீட்சை மீதியோட லிங்க் ஆகியிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய் ஆரம்பத்தில் தர வேண்டியதாக இருக்கிறது. இது என்னது? இது மொத்தம் அஷானி, ஆஷிஃபா, அப்துலினுடைய மொத்தம் தர வேண்டியது ஆரம்பத்துல 35,000. தென் நாம விற்பனைகள் செய்வோம். உதாரணத்துக்கு விற்பனைகள் நீங்க இடம்பெறுது, உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாயோட விற்பனைகள் இடம்பெறுதுன்னு வைங்களேன். இப்ப இந்த விற்பனைகள் எங்க இருந்து வரும்டா ஸ்டூடெண்ட்ஸ்? நாம விற்பனை நாளேடு என்கின்ற ஒரு விஷயத்தை நாம படிச்சிருக்கிறோம். முதலாக கடனுக்கு விற்பனைகள் இடம்பெற்றால் பதியப்படுகின்ற இடம் எங்கன்னு சொன்னா இந்த விற்பனை நாளேடு இருக்கும். சோ இந்த விற்பனை நாளேடுல ஒவ்வொருத்தருக்கும் நம்ம விற்கிறோம். உதாரணத்துக்கு ஹஷானி, அப்துல், ஆஷிஃபாக்கு வந்து நாம இந்த காலப்பகுதியில இருந்து ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும், ரைட், ஜனவரியில இருந்து ஜனவரி ஆரம்பத்துல இருந்து லெட்ஸ் சே டிசம்பர், ஓகே, ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் உரிய காலப்பகுதியில நாம கடனுக்கு பொருட்களை விற்பனை செஞ்சுக்கிறோம். ஸோ இந்த பொருட்களை விற்பனை செய்யறத பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு 14,000, ஒரு 24,000, ரைட், ஒரு 32,000, இது எல்லாமே கடனுக்கு நீங்க விற்பனை செஞ்சுக்கிறீங்க. ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவலா அவங்களோட பேரை போட்டு நாம விற்பனை நாளேடுல பதிவு செய்வோம் முதலாக. பதிஞ்சதுக்கு பிறகு உதாரணத்துக்கு 70,000. சோ மொத்தங்கள் என்ன செய்யப்படும்? விற்பனைகளாக கடன்பட்டோர் கணக்குல பதியப்படும். அப்ப இந்த விற்பனை 70,000 இந்த துணை பேரேட்டில இருக்கக்கூடிய இந்த 70,000 இவங்களினுடைய இந்த மீதியும் சமனாக காணப்பட வேண்டும். இதை நாம என்ன செல்வோம்டா கடன்பட்டோர் துணை பேரேடு, ரைட், அவங்களோட மீதியினுடைய பேலன்ஸ். சரியா? சோ இது வந்து எங்க இருந்து நமக்கு கிடைக்க போகிறது? விற்பனை நாளேட்டுல இருந்து நம்ம இந்த தரவுகளை எடுக்க முடியும். மொத்தமாக கடன்பட்டோருக்கு எவ்வளவுக்கு நம்ம கடனுக்கு வித்திருக்கிறோம்.
அதே மாதிரி இப்போ காசு பெருவனவு நாட்குறிப்பேடு இருக்கிறது. காசு பெருவனவு நாட்குறிப்பேடுல காசு எங்க இருந்தெல்லாம் நாம பெறுவோமோ அங்க இருந்தெல்லாம் நம்ம பதிவு செய்வோம். சோ இந்த காசு பெருவனவு நாட்குறிப்பேடுல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குளம் ஒன்று நம்ம போட்டுக்கொள்வோம். கடன்பட்டோரிடமிருந்து பெற்ற காசாக எவ்வளவு வந்துச்சு, அதன் அடிப்படையில உதாரணத்துக்கு ஹஷானி, ஆஷிஃபா, அப்துல் இருந்து எவ்வளவுக்கு நமக்கு கடன், நம்ம காசு நமக்கு கிடைச்ச ஒரு 10,000 இவங்கள்ட்ட இருந்து கிடைச்சி, இவங்கள்ட்ட ஒரு 10,000, இவங்கள்ட்ட இருந்து ஒரு 20,000 ஒன்று கிடைச்சிச்சுன்னு வைங்களேன். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்வோம், இந்த மொத்தங்களை கொண்டு போய் தான் நம்ம கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல பதிவோம். சோ நமக்கு தெரியும் இண்டிவிஜுவலா எல்லார்டையும் இருந்து வந்திருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு 40,000. அப்ப கடன்பட்டோர்ல இருந்து காசு வந்துச்சுண்டா மொத்தமா ஆரம்பத்துல 35,000 இருந்துச்சு பேலன்ஸ். இந்த காலப்பகுதியில் 70,000 வித்தம், எனவே 1,05,000. பட் இந்த காலப்பகுதியில் நமக்கு காசாக காசு கட்டுப்பாட்டு கணக்குல வரவுல நம்ம வச்சிருப்போம் இந்த 40,000 மொத்தமாக. இது மொத்தம். அப்ப மொத்தங்களுக்கு நம்ம பதிவு செய்யறது தான் இந்த கட்டுப்பாட்டு கணக்குங்கிற கான்செப்ட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வேற என்னென்ன மொத்தங்கள் வரும், கொடுத்த கழிவு, கழிவு கொடுத்தால் கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இந்த கொடுத்த கழிவும் ஸ்டூடெண்ட்ஸ் நாம ஒரு 50 கஸ்டமருக்கு அல்லது இந்த 3 கஸ்டமருக்கும் கொடுத்ததாகவும் இருக்க முடியும். அப்ப மொத்தங்கள் தான் நம்ம பதிவோம். அதே மாதிரி விற்பனை திரும்பல் நாளேடு இருக்கிறது, சேல்ஸ் ரிட்டர்ன், ரைட்? சோ விற்பனை திரும்பல் நாளேட்டுல இருந்தும் நாம எடுப்போம், மொத்தத்தை எடுப்போம். கடன்பட்டோர் கடனுக்கு வித்தம், தென் திருப்பி விட்டாங்க, விற்பனை திரும்பல் நாளேடுன்னு நம்ம உருவாக்கி மொத்தமா ஒரு 100 பேர் திருப்பி அனுப்பினாலும் 100 பேரும் திருப்பி அனுப்பின அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கொண்டு இங்க பதிகிறது தான் இந்த கட்டுப்பாட்டு கணக்குல நம்ம செய்யற விஷயம், ரைட்? அதே மாதிரி அறவிட முடியா கடன் இடம்பெறும். அறவிட முடியா கடனாக ஒரு 100 கஸ்டமருக்கு நம்ம காசு வரமாட்டுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். அந்த 100 பேரினுடைய மொத்தங்களும் அறவிட முடியா கடனாக இவ்வளவு பதிவு செய்யறோம், சரியா? அதே சமயம் எதிர்த்தீர்த்தல்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். எதிர்த்தீர்த்தல் அப்படின்னா சில பேர் கடன் பட்டோராகவும் இருப்பாங்க, கடன் கொடுத்தோராகவும் இருப்பாங்க. ஒரு 3,000 ரூபாய் அவங்க கடன் பட்டோர், அவங்களுக்கு நாம கொடுக்கணும், நாம அவங்க தரணும்னா 2 பேரையும் இல்லாம ஆக்கி விட்டுருவோம். அப்ப இங்க எதிர்த்தீர்த்தலாக நம்ம 2,000 ரூபாய் செய்யறோம், மொத்தமாக நம்ம எவ்வளவு மொத்த கடன் பட்டோருக்கு செஞ்சோம், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி விற்பனை திரும்பல் இடம்பெற்றிருந்தால் விற்பனை திரும்பல் நாளேட்டில் நம்ம பதிவு செய்வோம். மொத்தமாக எல்லா கஸ்டமருக்கும் உதாரணத்துக்கு ஒரு 80,000 ரூபாய்க்கு விற்பனை திரும்பல் இடம்பெற்றிருக்குது. இப்படி மொத்தங்களை கொண்டு வந்து மொத்தமாக கடன்பட்டோர் எல்லார்ட்டையும் இருந்து எவ்வளவு காசு வந்துச்சு, மொத்தமாக எல்லா கடன்பட்டோருக்கும் எவ்வளவு கொடுத்த கழிவு செய்தோம், எவ்வளவு மொத்தமாக எல்லா கடன்பட்டோரும் திருப்பி அனுப்பினாங்க, எவ்வளவு மொத்த கடன்பட்டோர் இந்த வரமாட்டுச்சு அறவிட முடியாத கடன் வருது, மொத்தமாக எவ்வளவு நாம கடன் பட்டோராகவும் சில பேர் இருக்கிறாங்க, கடன் கொடுத்தோராகவும் இருக்கிறாங்க, 2 பேரையும் நம்ம நீக்கும் முடிவெடுக்கிறோம். மொத்தமாக விற்பனை திரும்பினது எவ்வளவு, மொத்தமாக கடனுக்கு எல்லாருக்கும் வித்தது எவ்வளவு, மொத்தமாக எல்லாரும் காசு தர வேண்டியது எவ்வளவு, இப்படி நம்ம பாக்குறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. அப்போ இங்க நம்ம எல்லாமே என்ன செய்யறோம், மொத்தத்துக்கு தான் நம்ம பாக்குறோம். இந்த மொத்தம் என்பது பல நபர்களினுடைய கணக்குகளினுடைய மீதியாக இருக்கு. உதாரணத்துக்கு இந்த மொத்தத்தை பாத்தீங்கன்னா 1,05,000 ரூபாய் மொத்தமாக கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வருகிறது. எனவே இங்க மீதி சென்றதாக வரப்போகிறது இந்த 1,05,000 இருந்து இது எல்லாத்தையும் நம்ம கழிச்சு விட்டோம்னு சொன்னா from this 105,000 42,000 ரூபாய் வருது. ஐ திங்க் நம்ம இந்த 8,000 எடுப்போமே. சோ மீதி சென்றது 30,000 அண்ட் மீதி வந்தது 30,000. So my dears, this is how we are going to get the thing, right? சோ காசு 40,000 வரவு தானே கேக்குறீங்க. கடன் பற்றோட இந்த காசு வந்தா நம்ம கடன் பற்றோட குறைக்கத்தானே வேணும். அப்ப எப்படி நம்ம வரவுல பதிவு செய்யற, செலவுல தானே பதிவு செய்யணும் மகதியா. எங்க கேக்குறீங்க நீங்க, ரைட்? மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் வரும்டா. எஸ், மீளப்பெற்ற அறவிட முடியா கடனுக்கு இரட்டை பதிவு என்ன ஆஃப் த அஸ்வர். மீளப்பெறும் போது காசு வந்துச்சேண்டா காசு கணக்குல வரவு வைப்போம், ஏனைய வருமானமா பதிவோம். இங்க கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்குல ஏதாவது வருமா, மீளப்பெற்ற அறவிட முடியா கடன் என்ன வரும், இன்னொரு விஷயம் வரும், நினைவு இருக்குதா? கடன்பட்டோர் பெற்ற காசோலை மறுக்கப்படுது. கடன்பட்டோர் தந்த காசோலையை மறுக்கம் தந்த உடனே என்ன செஞ்சிருப்போம், செலவு வச்சு காசு கிடைச்சிட்டு பதிவு செஞ்சிருப்போம், இந்த காசுக்குள்ள இருக்கும். பட் இப்ப மறுக்கப்பட்டுச்சேண்டா தரணும்னு சொல்லி என்ன செய்யணும், மறுபடியும் ஒரு வரவு பதிவு பெருகும். உதாரணத்துக்கு ஒரு 5,000 ரூபாய் வைங்கள, சரி? அப்ப இந்த 35,000 ரூபாய் என்ன அர்த்தம் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கடன்பட்டோரிடமிருந்து கடைசியாக நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், சரி? இதுதான் இந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குங்கிற கான்செப்ட். இஸ் இட் மேக் சென்ஸ்?
சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. மொத்தம் தான் எல்லாமே. மொத்தமா எத்தனை பேருக்கு கடனுக்கு வித்தம், மொத்தத்தை கொண்டு வாங்க. மொத்தமா மறுக்கப்பட்ட காசோலை, மொத்தமா கிடைச்ச காசு, மொத்தமா கொடுத்த கழிவு, மொத்தமா வந்து விற்பனை திரும்பல், மொத்தமா அறவிட முடியாத கடன் பதிவு செஞ்சது, மொத்தமா எதிர்த்தது, மொத்தமா விற்பனை திரும்பல், எல்லாமே மொத்தம். அப்ப இந்த மொத்தத்தினுடைய எல்லாமே எங்க இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? ஒவ்வொருனுடைய தனிப்பட்ட கணக்குல இருக்கு. ரைட்? ஹஷானின்டா ஓகே, ஹஷானினுடைய ஆரம்ப மீதி 5000 ரூபாய் இருந்துச்சு, காசு தந்தாங்க 400 ரூபாய் அப்படின்னு தனிப்பட்ட ரீதியா ஹஷானி கணக்குல நம்ம செய்யறது தான் துணை பேரிட்டு கணக்குகள். ஆனால் அந்த தனிப்பட்ட கணக்குகள் அக்கவுண்டிங் சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகி இருக்காது. அதுல இடம்பெற பிழைகள் நம்ம டபுள் என்ட்ரிக்குள்ள வந்து பரீட்சை மீதுக்குள்ள வராது. ரைட்? நோ, மீளப்பெற்ற அறவிட முடியாத கடனுக்கு ரெண்டு பதிவு தான் மை டியர். மீளப்பெறீங்க எப்போதோ அந்த அமௌண்ட் காசா கிடைக்க போதோ காசு கணக்குல வரவைங்க. மீளப்பெற்ற காலத்துல அறவிட முடியாத மீளப்பெற்றதை ஏனைய வருமானமா பதிங்க. இதை தவிர அங்க வேற எந்த ஒரு பதிவும் இல்லை. நீங்க எங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ரைட்? நீங்க சொல்றது பார்த்தா காசு கணக்கு வரவு, கடன் பற்ற கணக்கு செலவு. ஏமா நம்ம கடன் பற்ற கணக்கு செலவு வைக்கணும்? அறவிட முடியாத கடன் என்பது ஏற்படும் போதுதான் கடன் பற்ற கணக்கு செலவு. அப்பவே நம்ம அதை கழிச்சு விட்டுட்டோம். மீளப்பெற்று அறவிட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு அதே நாள் நடக்குமா? அதே நாள் நீங்க அறவிட முடியாத கடனாக பதிவு செஞ்சு அதே நாளை நீங்கள் மீள பெற்றுக் கொள்ள முடியுமா? மீளப்பெறண்டா என்ன? ஏற்கனவே நீங்க அவர் தரமாட்டார்னு முடிவு பண்ணி ஒரு வருஷத்துக்கு பிறகு அல்லது ஒரு 6 மாசத்துக்கு பிறகு கொண்டு வருவார். அப்போ அறவிட முடியாத கடன் என்பது ஏற்படும் போது அறவிட முடியாத கடன் கணக்கு வரவு, கடன் பற்ற கணக்கு செலவுன்னு சொல்லி நேரடியாகவே அதனை செலவிடாகவும் காட்டி கடன் பற்றோர் தர வேண்டிய தொகையிலிருந்து கழிச்சு விட்டுறோம். அதுக்கு பிறகு அவர் காசை கொண்டு தரும்போதோ ஏற்கனவே கழிச்சு விட்ட தொகையை மறுபடியும் கொண்டு போய் நம்ம கடன் பற்ற கணக்குல செலவு வைக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் நாம் அதனை என்ன செய்கின்றோம்? காசாக பெற்றுக்கொண்டோம். ஓகே, காசு கணக்கு வரவு. ஆனால் மறுபடியும் கொண்டு போய் கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்குல கழிக்க முடியாது. பிகாஸ் ஆல்ரெடி அறவிட முடியாத கடன் நினைச்ச போதே நம்ம கழிச்சு விட்டுட்டோம். அப்ப என்ன செய்யணும்? அதனை ஏனைய வருமானமாக பதிவு செய்யுங்க. அதான் விஷயம். புரிஞ்சுதா தாஸ்வர்? யூ காட் த பாயிண்ட், ரைட்? எனவே இங்க விற்பனைகள், மறுக்கப்பட்ட காசோல்கள் எல்லாமே மொத்தமாக பதியப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப இதே விஷயம்தான் அப்படியோ மாறும். எதற்காக? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கை யோசிச்சு பாருங்க. இதுவே இதே விஷயத்த நம்ம கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கு நம்ம யோசிக்கிறோம்னு சொன்னா, ஐ எம் கிரியேட்டிங் an account. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கை நம்ம உருவாக்குறோம் இங்க. இப்ப கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்பது என்ன? கடன் கொடுத்தோர்ல இடம்பெறக்கூடிய மொத்த மீதிகளை நாம இங்க பாக்குறோம். சரியா? சோ இதுல இப்ப மீதி வந்தது இருக்கும். ஏன்னா வளமையாகவே கடன் கொடுத்தோர் மீதி இருக்கும். உதாரணத்துக்கு துணை பேரில் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துணை பேர்ல கடன் கொடுத்தோர்ல ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். ரைட்? லெட்ஸ் டேக் சம் நேம்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்டூடெண்ட். ரைட்? ஓகே, அஷ்ஃபாக், அர்கம், அன்ஷார். ஓகே, so I'm taking the name Ashfaq, Anshar and Arkam. ரைட்? இவங்க எல்லாமே நம்மளுடைய இண்டிவிஜுவலா இருக்கக்கூடிய கடன் கொடுத்தோராக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருக்குமே உதாரணத்துக்கு இவருக்கு நம்ம ஒரு 10,000 கொடுக்கணும், இவருக்கு ஒரு 20,000 கொடுக்கணும், இவருக்கு ஒரு 34,000 கொடுக்கணும் ஆரம்பத்துல. சரியா? ஆரம்பத்துல ஜனவரி 1/1/2025 வச்சுக்கோங்களேன், ஆரம்பத்துல கொடுக்கணும்டா. மொத்தமாக எவ்வளவு கொடுக்க வேண்டி இருக்குது என்பது துணை பேரட்டினுடைய மொத்தம். சோ இந்த மொத்தம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆரம்ப மீதியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அங்க பிழை இருக்குதுன்னு அர்த்தம். சோ 64,000 என்பது ஆரம்பத்தில் இருக்கிறது இந்த அமௌண்ட். இது கடன் கொடுத்தோர். அதே மாதிரி மொத்தமாக நம்ம கொள்வனவு செய்வோம். கொள்வனவுகள் எங்க இடம்பெறும்? கடன் கொள்வனவுகள் எல்லாமே கொள்வனவு நாளேட்டில் இருக்கும். சோ கொள்வனவு நாளேட்டில் இந்த 3 பேர் அல்லது 10 பேர் எவ்வளவுக்கு கடனுக்கு கொள்வனவு செஞ்சுக்கிறாங்க? உதாரணத்துக்கு ஒரு 80,000 வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கடன் கொடுத்தவர்கிட்ட இருந்து மொத்தமா எவ்வளவு காசு வந்துச்சு? எங்க இருந்து வருவது? காசு கொடுத்தோம்டா கொடுப்பனவு நாட்குறிப்பேடு, அதாவது காசு கொடுப்பனவு நாட்குறிப்பேட்டுல மொத்தமாக ஒரு 45,000 இருக்குன்னு வைங்களேன், காசு வந்துச்சு. இது எல்லார்ட்டையும் இருந்து வந்தது. அதே மாதிரி நீங்க என்ன செய்வீங்க? கழிவை பெற்றுக்கொள்வீங்க. கழிவை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கழிவு பெற்றுக்கொள்வது எங்க இருக்கும்? காசை கொடுக்கும் போதுதான் கழிவு பெற்றுக்கொள்ளும். எனவே கொடுப்பனவு நாட்குறிப்பேடுல தான் இருக்கும். சோ மொத்தமாக எவ்வளவு எல்லா கடன் கொடுத்தோர்டையும் இருந்தும் கழிவை பெற்றுக்கொண்டோம். உதாரணத்துக்கு ஒரு 14,000 ரூபாய். அதே மாதிரி நீங்க கொள்வனவு செஞ்சதை திருப்பி அனுப்புவீங்க. கொள்வனவு செஞ்சதை திருப்பி அனுப்பும் போது மொத்தமாக கொள்வனவு திரும்பல் நாளேட்டுல எல்லார்ட்டையும் எவ்வளவு கொடுத்தோம்ங்கிறது இருக்கும். எனவே கொள்வனவு திருப்பி அனுப்பினா அவங்களுக்கு காசு திருப்ப கொடுக்க தேவையில்லை, அவங்களோட அமௌண்ட்டை குறைக்கணும். எனவே வரவு பக்கம் பதிவு செய்யணும். ஒரு 34,000 போட்டுக்கொள்றேன். அதே மாதிரி எதிர்த்தீர்த்தல் வரும். எதிர்த்தீர்த்தல் நான் என்ன சொல்லிக்கிறேன்? ஒருத்தர் கடன் பட்டவராக இருக்கிறார், கடன் கொடுத்துறோம் அமைக்கிறார், அவருக்கு நாம காசு கொடுக்கணும், அவர் நமக்கு தரணும். அவர் 2 பேரையும் குறைச்சு விடணும். எனவேதான் கடன் பட்டவர்களையும் அது எதிர்த்தீர்த்தலை குறைக்கணும்னு சொன்னா சொத்தை குறைக்கணும்டா செலவுல, பொறுப்பை குறைக்கணும்டா வரவுல.
அப்ப எதிர்த்தீர்த்தலுக்கு இரட்டை பதிவு என்ன? கடன் கொடுத்தல் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பற்றல் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எப்பயும் என்ற ரெண்டையும் குறைக்கணும்டா ஒன்றுக்கு வரவுல பதிவு செய்யணும், இன்னொன்றுக்கு செலவுல பதிவு செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் மொத்தமாக எதிர்த்தீர்த்தல் செஞ்சுக்கிறோம். அப்ப இதெல்லாமே என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு கடன் கொடுத்த ஒரு கட்டுப்பாட்டு கணக்குல வரும். இது எல்லாமே மொத்தங்கள். இந்த ஒவ்வொரு தொகையும் எங்க கனெக்ட் ஆயிருக்கும்? ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்குறிப்பேட்டிலையும் கனெக்ட் ஆயிருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா 1,44,000 செலவுல அதே 1,44,000 போடுவோம். அண்ட் 144,000ல இருந்து we are removing this. மீதி சென்றது இங்க வரப்போகிறது, மீதி வந்தது இங்க வரப்போகிறது. ஸோ 50,000 மொத்தமாக பேலன்ஸா தரணும். இந்த மீதி வந்தது 50,000 ரூபாய் கடைசியா தர வேண்டியது எத்தனை பேர்கிட்ட? இதுவும் ஒரு 4 பேர் 5 பேர் ஏன் 50 பேர்கிட்டையும் இருக்கலாம். அப்ப இங்க எல்லாமே மொத்தங்கள். யூ காட் த பாயிண்ட்? சார் துணை பேரன் என்பது கடன் பட்டோர் கடன் கொடுத்தோர்ல மட்டும் தானா வரும்டா? பிராக்டிக்கலா அப்படி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். பிராக்டிக்கலா வந்து நம்ம துணை பேரேடுகள் வந்து நிறைய பேருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த துணை பேரேடுல நம்ம கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கையும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கையும் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஏன்னு சொன்னா இந்த துணை பேரேடுகள் என்பது ஹியூமன் சம்பந்தப்படணும், மனிதர்கள் சம்பந்தப்பட்டாதான் அங்க இண்டிவிஜுவல் பீப்புள் அக்கௌண்ட் வரும். அப்ப மனிதர்களாக யார் இருக்க முடியும்? கடன் பட்டோரும் கடன் கொடுத்தோரும் தான் இருக்க முடியும். வேற யார் மனிதர்களாக இருக்க முடியும்? அதனாலதான் அவங்களுக்கு நம்ம இண்டிவிஜுவலா அக்கௌண்ட் திறக்கிறோம். அதனாலதான் கடன் கொடுத்தோருக்கும் கடன் பட்டோருக்கும் தான் மெயினா கட்டுப்பாட்டு கணக்கு என்பது இருக்கு. சரியா? ஐ கெட்டிங் த பாயிண்ட்? பட் யூஸ்வலா அந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட் என்னதுக்கு? உதாரணத்துக்கு டிஜிட்டல் அக்கௌண்டிங்ல எங்களுடைய அக்கௌண்டிங் சிஸ்டத்துல நாங்க கட்டுப்பாட்டு கணக்கு என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ்? சில கணக்குகள் வந்து உதாரணத்துக்கு வெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் இருக்கு தானே, அதுவும் வெட் கட்டுப்பாட்டு கணக்குன்னு நம்ம சொல்லுவோம். வெட் கட்டுப்பாட்டு கணக்குன்னா என்ன? நாம ஒரு இன்டர்மீடியட், நாம வெட்ட பேமெண்ட் பண்றோம், அதே மாதிரி நாமளும் வெட்ட கலெக்ட் பண்றோம். உங்களுக்கு தெரியும் வெட் விற்பனையின் போது வெட் என்பது என்ன செய்யப்படும்? கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவோம். அப்ப நாம கொடுக்க வேண்டியது அந்த டைம்ல பொறுப்பு. அதே சமயம் ஒரு கம்பெனி வெட்டுக்கு பதிவு செஞ்ச ஒரு நிறுவனம் அவங்க பொருட்களை கொள்வனம் செய்யும்போது வெட் பேமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு இன்புட், அது கொள்வனவின் போது ஒரு சொத்து. அப்ப பேலன்ஸ் கடைசியில எப்படி வருது? செலவு பக்கம் வந்துச்சுன்னு சொன்னா நாம கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு, அதனால அது ஒரு பொறுப்புண்டு பார்ப்போம். வரவு பக்கம் வந்துச்சுன்னா அது நடைமுறை சொத்தா காட்டுவோம், பிகாஸ் அரசாங்கத்திலிருந்து நமக்கு வர வேண்டியது. அப்ப இந்த டைம்ல நம்ம வெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்டா? கட்டுப்படுத்துறதுக்கு. இப்ப நாங்க வந்து ஏஏடி வந்து எக்ஸாம்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க தான் பேமெண்ட் பண்ணி கொடுப்போம். அப்ப அவரது என்ன நடக்கும்டா? இப்போ எங்களுடைய அக்கௌண்டிங் சிஸ்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏஏடி எக்ஸாம்ஸ் கண்ட்ரோல் அக்கௌண்ட் தான் நான் ஓப்பன் பண்ணி வச்சுப்பேன். அப்படின்ற அர்த்தம் என்னன்னா அந்த காசு எங்கடதும் கிடையாது, எங்களுக்கு அது சொத்தும் கிடையாது, எங்களுக்கு ஒரு பொறுப்பும் கிடையாது, அது ஒரு கண்ட்ரோல் அக்கௌண்ட். அப்ப அந்த கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல என்ன நடக்கும்னா காசு வர 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 ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் பேமெண்ட் வர 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 நாங்க அது அந்த வெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல நோட் பண்ணும், கிரெடிட்ல தான் பதிவு செய்யப்படும். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு பொறுப்பு இருக்குது ஏஐடிக்கு அதை பேமெண்ட் பண்ணி கொடுக்குறது, அது எங்களோட வருமானம் கிடையாது. அதே சமயம் அமௌண்ட் நாங்கள் எக்ஸாமினேஷன் பேமெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண அதனுடைய மொத்தங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ஒவ்வொன்றாக வெட் கண்ட்ரோல் அக்கௌண்ட்ல டெபிட்ல பதிவு செய்யப்படும். எண்ட் ஆஃப் த டே அது ஜீரோ ஆகும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் கண்ட்ரோல் அக்கௌண்ட் என்பது பிராக்டிக்கலா யூஸ் பண்ணப்படும். பொதுவாக உங்களோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்கும் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கும் தான் இருக்குது. எனி கொஸ்டின் சோஃபா? இந்த அடிப்படை நாலேஜ் போது நம்ம கணக்குல நம்ம பிரிச்சுமே ஆகும். சரி, இப்போதைக்கு இந்த அடிப்படை நாலேஜ் போதும். இல்ல சார்ட் எல்லாம் நீங்க வரைய தேவையில்ல, கண்ட்ரோல் அக்கௌண்ட் நம்ம டி ஃபார்ம்ல தான் செய்ய போறோம், எக்ஸாமுக்கு டி ஃபார்ம்லயே செய்யுங்க. தட்ஸ் பிராக்டிகல். வி கான்ட் வேஸ்ட் த டைம். எனி கொஸ்டின் சோஃபா ஃப்ரம் எனி பீப்புள்? என்ன சார் கொஸ்டின்ஸ் இருக்குதா நம்ம படிச்ச விஷயத்துக்குள்ள கட்டுப்பாட்டு கணக்கு சம்பந்தமா? அன்ஷாத், அர்க்கம், அஸ்ஃபாக், அஸ்ஜித், அஸ்மா, நிஷ்ரா, நிஷா, அத்திஃபா, மெஹனாஸ், அத்திகா, ஐலா, தக்ஷிகா, திவ்யா, ஃபர்ஹா. எனி கொஸ்டின்ஸ்? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா போடுங்க, ஐ வில் ஆன்சர். நோ டவுட். அண்ட் அதர் பீப்புள், மஹதியா, நோ, ஜைனப். மறக்கப்பட்ட காசோலை எப்படி பதிவு வரவு பக்கம் வரும் சார்? மறக்கப்பட்ட காசோலை அல்லது மறுக்கப்பட்ட காசோலை. மறுக்கப்பட்ட காசோலை என்பது இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குலையும் சம்டைம் மறுக்கப்பட்ட காசோலை என்பது வரும். காசோலைகள் வந்து 2 சந்தர்ப்பத்துல மறுக்கப்படும். ஒன்று உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன், நீங்க வச்சு நான் தெளிவுபடுத்துறேன். பெற்ற காசோலை மறுக்கப்படும் ஸ்டூடெண்ட்ஸ். பெற்ற காசோலை என்பது மறுக்கப்பட்டுச்சுண்டா யார்கிட்ட இருந்து நம்ம காசோலை பெற முடியும்? சொல்லுங்க பாப்போம். யார்கிட்ட இருந்து காசோலை நமக்கு தருவாங்க? கடனுக்கு பொருளை விற்பனை செய்த கடன் பட்டோர் நமக்கு காசோலையை தருவாங்க. அப்போ பெரும்போது என்ன பதிவு செஞ்சிருப்போம்? பெரும்போது பதிவு காசும் காசோலையும் ஒன்றாக பதிஞ்சு, ஓகே காசை தந்துட்டார், காசு வந்துடுச்சு,
கடன்பட்டோர் தொகையை குறைக்கணும். எனவே கடன்பட்டோர் கணக்கு அல்லது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு ரெண்டையும் நீங்க யூஸ் பண்ணலாம். கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல நம்ம செலவு வைப்போம்னு சொல்லி கடன்பட்டோரையும் குறைச்சு விட்டுட்டீங்க, காசையும் குறைச்சு வச்சுட்டீங்க. இப்போ இந்த பெற்ற காசோலை என்பது மறுக்கப்படுகிறது. பேங்க் வந்து அவற்றிருந்து கிடைச்ச காசோலையை நீங்க கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் போடுறீங்க. பேங்க் சொல்லுது அவர் அக்கௌண்ட்ல சல்லி இல்லை, அதனால எங்களுக்கு சல்லி உங்களுக்கு தர முடியாது. இப்ப என்ன நடக்குது? காசு பெற்றது பெறவில்லை என்று ஆகிவிட்டது. எனவே காசு கிடைச்சது கிடைக்கலண்டா ஆயிடுச்சுடா, வரவு பதிவு அளிக்கணும்னா என்ன செய்யணும்? காசு கட்டுப்பாட்டு கணக்குல அல்லது காசு கணக்குல வரவு வச்சதை அளிக்கிறதுக்கு செலவு ஒன்று வைக்கணும். அப்ப நம்ம வரவு வச்ச தொகை இல்லாமல் போய்விடும். அதே சமயம் கடன்பட்டோர் கணக்கு இருக்குது தானே, கடன்பட்டோர் கணக்குல ஓகே இவர் அமௌண்ட் தந்துட்டாரு தானே, இது தர தேவையில்லைன்னு செலவு வச்சு குறைச்சிட்டோம். அந்த பதிவை நம்ம அளிக்கணும்டா என்ன செய்யணும்? கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு தான் வைக்க வேண்டும். இப்ப புரியுதா ஏன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவு வருது என்பது? இஸ் இட் மேக் சென்ஸ்? அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சில நேரங்கள்ல கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குலையும் நாம மறுக்கப்பட்ட காசோலை என்பது வரலாம். உதாரணத்துக்கு கொடுத்த காசோலை மறுக்கப்படலாம். நாமளும் செக் கொடுக்கலாம் தானே. சோ நாம செக் கொடுக்கும் போது யாருக்கு செக் கொடுப்போம்? கடன் கொடுத்தோருக்கு. நாம பொருளை கடனுக்கு வாங்கிட்டு வந்தோம், அப்ப அதனால அவருக்கு காசு கொடுக்கணும். காசுக்கு பதிலாக காசோலையை கொடுக்கிறோம். காசும் காசோலையும் ஒன்று. அப்ப நம்ம கொடுக்கும் போதே என்ன செஞ்சு விட்டுருவோம்? கொடுக்கும் போதே நாம என்ன செய்வோம்? ஓகே, காசு கொடுத்துட்டோம், அதாவது செக்கை கொடுத்துட்டோம், எனவே நம்மளோட காசு குறையுது. அதே சமயம் கடன் கொடுத்தோருக்கு அவங்களுக்கு அமௌண்ட் நம்ம இதுக்கு பிறகு கொடுக்க தேவையில்லை. ஸோ கடன் கொடுத்தோருடைய அமௌண்ட்டை குறைச்சிட்டு காசு நம்மளை விட்டு போகுது, காசு ஒலை போனாலும் காசு போனாலும் உண்டுதான்னு சொல்லி காசு கணக்குல செலவு வச்சிருவீங்க. இப்போ உடனடியாக அவர்கிட்ட இந்த கோல் வருது. அவர் சொல்றார், நீங்க தந்த காசோலைய பேங்க் வந்து தரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க, அதனால எங்களுக்கு புது செக் கொண்டு தாங்க அல்லது காசை உடனடியா அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? பேங்க்குக்கு கால் பண்ணி கேட்டோம், எஸ் செக் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு, நீங்க கொடுத்த காசோலை ரிஜெக்ட் ஆயிருச்சு பிகாஸ் உங்களோட அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப நாம என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்? பதிவை இல்லாம ஆக்கணும். நாம காசு கொடுக்கவும் இல்லை, அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகையை குறைக்கவும் முடியாது. எனவே காசு கணக்குல செலவு வச்சதை அளிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? காசு கணக்குல வரவு பதிவு செய்யணும். கடன் கொடுத்தோர் இப்ப குறையல, குறைச்ச பதிவை இல்லாம ஆக்கணும்னு சொன்னா கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இப்ப செலவு தான் வைக்க வேண்டும். எனவே கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் வரக்கூடிய காசோலை, மறுக்கப்பட்ட காசோலை எங்க பக்கம் வரும்? செலவு பக்கம் வரும். புரிஞ்சுதா? ஏன் நம்ம கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல உதாரணத்துக்கு ஒரு காசோலை ஒரு 3000 ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன். So 144,000, also 144,000. So இப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை மாற்றணும். லெட்ஸ் சேஞ்ச் இட். ரைட். ஸோ அப்போ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கில் இருக்கக்கூடிய மறுக்கப்பட்ட காசோலை என்பது என்ன? நாம கொடுத்த காசோலை மறுக்கிட்டு நாம வரவு வச்ச பதிவை அளிப்பதற்காக வச்சுக்கிறோம். இந்த மறுக்கப்பட்ட காசோலை 3000 ரூபாய் காசாக கொடுக்கும்போது என்ன செய்யும்? இந்த காசுக்குள்ள இந்த பதிவு இருக்கு 45,000க்குள்ள. அதே மாதிரி கடன் பற்றோர் கட்டுப்பாட்டு கணக்குல என்ன நடக்குது? இங்க மறுக்கப்பட்ட காசோலை வரவு வைக்குது. ஏன்? இந்த காசு கொடுத்ததுக்குள்ள நம்ம கழிச்சு விட்டுருப்போம். இப்ப இல்லாமல் ஆக்குறது தான் இங்க மறுக்கப்பட்ட காசோலையில வைக்கிறோம். புரிஞ்சுதா? அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாட்டி மட்டுமா சார் செக் மறுக்கப்படும்? இல்ல, நிறைய காரணங்கள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். கணக்குல போதிய அளவுக்கு பணம் இல்ல, உங்களோட சிக்னேச்சர் வந்து பேங்க்ல நீங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது கொடுத்த கையொப்பம் வேற, நீங்க செக்ல போட்டிக்கிற கையொப்பம் வேற, செக் ரொம்ப மடங்கி செதஞ்சிருக்குது, ரைட்? தொகைய 1 லட்சம் போட்டிக்கிறீங்க, பட் 10 லட்சம் எழுதி வச்சுக்கிறீங்க அமௌண்டா, இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் மறுக்கப்படும். ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? வேற என்ன விஷயங்கள் இருக்குது? யாருக்கு சரி சரி கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. ரைட். இஃப் இட் இஸ் நாட், ஐ வில் மூவ். அப்போ எனவே ஸ்டூடெண்ட்ஸ், கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்கு என்பது என்ன? கடன் வாடிக்கையாளர்களுடனான அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்யும் பொது பேரட்டில் உள்ள ஒற்றை கணக்காக இருக்க போகிறது. இட்ஸ் a single account. ரைட்? துணை பேரட்டு அட்டவணை அடிக்கணுமாண்டா துணை பேரட்டுகளாம் அட்டவணை எல்லாம் தேவையில்லை ஸ்டூடெண்ட். ஜஸ்ட் இது துணை பேரட்டு போடுங்க, கடன் பற்ற துணை பேருண்டா கடன் பற்ற துணை பேரு, அவங்களோட பேரை போடுங்க, எவ்வளவு அமௌண்ட், அவ்வளவுதான் விஷயம். ரைட்? மேக் இட் சிம்பிள், டோன்ட் காம்ப்ளிகேட் இட். தென் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு என்பது என்ன? சிங்கிள் அக்கவுண்ட் இன் ஜெனரல் லெஜர்.
கடன் வழங்குனர்களுடனான அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் பதிவு செய்யும் பொது பேரட்டில் உள்ள ஒற்றை கணக்கு. என் எதிர்ப்பதிவை பத்தி நான் சொல்லியிருந்தேன். அதே நிறுவனம் ஒரு வாடிக்கையாளராகவும் வழங்குனராகவும், அதாவது வழங்குனருங்கிறத விட கடன் கொடுத்தோராகவும் இருக்கிறாருன்னு வைங்க. ஒருத்தருக்கு காசு கொடுக்கவும் வேணும், காசு பெறவும் வேணும், ஒரே அமௌண்டா இருக்குதுன்னா அவர்களையும் கடன் பட்டோரையும் குறைச்சு விட்டுறது, கடன் கொடுத்தோரையும் குறைச்சிடுறது. அவர் கடன் பட்டோரும் இல்லை, கடன் கொடுத்தோரும் இல்லை. அதே மாதிரி தண்ட வட்டி பத்தி சொல்றீங்களான்னு கேட்டா எஸ், தண்ட வட்டி என்கின்ற ஒரு விஷயமும் வரும் ஸ்டூடெண்ட். இதுல நான் கணக்குல செய்வோம்னு இருந்தேன், நீங்க ஒவ்வொன்றா கேட்குறீங்க. ஸோ தண்ட வட்டின்னு சொன்னா, இப்போ கடன் பட்டோர் அமௌண்ட்டை தரணும். அவங்களுக்கு ஒரு 30 நாள் நாம கடன் காலம் கொடுத்திருந்தோம், 30 நாள் முடிஞ்சும் அவங்க தரல, அதனால நீங்க எங்களுக்கு எங்களோட அமௌண்ட் வந்து எங்களுக்கு வராம இருக்குது, நாங்க உங்களுக்கு தண்ட பணம் உண்டு நாங்க அறவிடுறோம்டா, எங்க செய்யணும்? வரவுல தான் பதிவு செய்யணும். ஏன்னா கூட்டணும், நீங்க தர வேண்டிய தொகை கடன் பட்டோரில் கூட்டுகிறது. எனவே தண்ட வட்டி என்பது இருந்தால், இந்த தண்ட வட்டி என்பது உதாரணத்துக்கு நீங்க 1000 ரூபாய் தரணும்னு சொல்றீங்கன்னா எஸ் தரணும். நீங்க தரணும்டா, தர வேண்டிய அமௌண்ட் கூடுதுன்னு சொன்னா கடன் பற்ற கட்டுப்பாட்டு கணக்குல என்ன செய்யணும்? வரவுல தான் வரும். அதே சமயம் நாம காசு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிட்டோம்னு சொல்லி அவங்க ஒரு தண்ட பணத்தை போட்டாங்கன்னா என்ன நடக்க போகுது? நாம கொடுக்க வேண்டிய தொகை பொறுப்பு கூடுதுன்ற அர்த்தம். அப்ப தண்ட வட்டி எங்க வர போகிறது? கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல இங்க வரப்போகுது. உதாரணத்துக்கு நம்ம இதுல ஒரு 1000 ரூபாய் போடுறோம்னு வைங்களேன், ரைட்? கரெக்ட். மீதி எல்லாம் ஓகே வாய்க்கு தானே? ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு? தேங்க்ஸ் ஜெய்னப் ஃபார் யோர் கொஸ்டின். சில விஷயங்களை நான் கொஸ்டின்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம்னு பார்த்தா நீங்க ஒவ்வொன்றா கேட்குறீங்க. ஆனால் ஃபைன், நோ ப்ராப்ளம். எனிதிங் இல்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? ரைட், கொஸ்டின் கேட்டா சொல்லுங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்ப்பதிவு கோட்பாடு. எனவே கடன் கட்டுப்பாட்டு கணக்கினுடைய தியரிஸ் இவ்வளவு போதும். அண்ட் வலுத்திருத்தம், இந்த வலுத்திருத்தத்தை உங்களுக்கு வச்சு செய்வாங்க உங்களோட ஸ்கூல்லையும் உங்களோட வேற வேற கிளாஸ்லையும், வெறுத்து போயிடுவீங்க. அந்த அளவுக்குலாம் இது வேர்த் கிடையாது. சிம்பிளா அடிச்சு போட்டுட்டு போய வேண்டியதான் நாம. ஸோ இதுல லேர்னிங் அவுட்கம்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் எரர் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிடக்ஷன் மெத்தட். வலுக்களினுடைய வகைப்பாடு என்ன, அதை எப்படி நம்ம கண்டறிய போறோம்? வலு என்றால் பிழை. அக்கௌண்டிங்ல நம்ம நிறைய பிழை விடலாம், அதை எப்படி கண்டுபிடிக்கிற அதனுடைய வகை என்ன? அதே மாதிரி சஸ்பெண்ட் அக்கௌண்ட், இதை நம்ம இடைநிறுத்த கணக்கு, பட் அக்கௌண்டிங்ல நாம இதை யூஸ் பண்ணுவோம். தொங்கல் கணக்குங்கிற பேர்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனவே தொங்கல் கணக்கு கோட்பாடு என்பது என்ன, அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது, அண்ட் வலுத்திருத்தத்தினுடைய நடைமுறைகள், எப்படி நம்ம ஒரு எரரை பிடிச்சு அதனை திருத்துறது, அண்ட் நிதி கூற்றுக்கள்ல ஒவ்வொரு பிழைகளும் எவ்வாறான தாக்கத்தை செலுத்த போகிறது, இதுதான் இந்த வலுத்திருத்தம் மற்றும் தொங்கல் கணக்கு கோட்பாட்டினுடைய விஷயம். ஸோ கணக்கீட்டுல ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வலுக்களை 2 வகையாக நம்ம பிரிப்போம். ஒன்று பரீட்சை மீதியினுடைய சமன்பாட்டை, அதாவது சமப்பாட்டை பாதிக்காத வலுக்கள் என்றும், பரீட்சை மீதியினுடைய சமப்பாட்டை பாதிக்கக்கூடிய வலுக்கள் என்றும் பிரிப்போம். அதாவது இந்த பிழை ஏற்பட்டதன் காரணமாக பரீட்சை மீதியில வரவுக்கேற்ற செலவு இல்லாமலுக்கு ஆகிடும், அல்லது இந்த பிழையின் காரணமாக வரவுக்கேற்ற செலவு இருக்குது பட் பிழை இருக்குது ஆக்சுவலாங்கிற மாதிரியான விஷயங்கள். ரைட்? சோ ஸ்கூல்ல நீங்க சில விஷயங்களை ரொம்ப குழப்பிடுவாங்க அவங்க, அதெல்லாம் போட்டு கணக்கெடுக்க வேண்டாம். சிம்பிளா நம்ம படிச்சுட்டு எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப போட்டுட்டு அலட்டிக்க கூடாது, சரியா? சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. விடுபடல் வலு சமப்பாட்டை பாதிக்காத வலுக்குள்ள வரும். விடுபடுறா எதுவுமே பதியாமலுக்கு விட்டுறது. இப்போ வரவுக்கேற்ற செலவு இல்லைங்கிறது எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வரும்? எதையாவது உண்ட வரவுல பதிஞ்சு வச்சுட்டு செலவுல விட்டுறீங்க, செலவுல பதிஞ்சு வச்சுட்டு வரவுல விட்டுறீங்க, அல்லது வரவுல மட்டும் பதிஞ்சிடுறீங்க, செலவுல பதியல, அல்லது செலவு பக்கம் மட்டும் பதிஞ்சிடுறீங்க, வரவுல பதியல, அல்லது வரவுல ஒரு 5000 ரூபாய் பதிஞ்சிட்டு செலவுல 10,000 பதிஞ்சிடுறீங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல தானே வரவும் செலவும் பாதிக்கப்படாது. எதுவுமே பதியாம விட்டா, எதுவுமே பதியாம விட்டால் வரவும் வைக்கல செலவும் வைக்கல, எனவே பரீட்சை மீதி என்பது சமப்படத்தான் போகிறது. பிகாஸ் பதிஞ்சதெல்லாம் சரியா பதிஞ்சுக்கிறீங்க, இதை பதியவே இல்லை. அப்ப விடுபடல் வழுக்கள், எரர் ஆஃப் ஒமிஷன் சொல்லுவோம். அதே மாதிரி மிகைப்படுத்தல் அல்லது குறைத்து காட்டல் வழுக்கள், எரர் ஓவர் ஸ்டேட்மெண்ட், அண்டர் ஸ்டேட்மெண்ட். 5000 ரூபாவை 5000 ரூபாய் மின்சார கட்டணம் செலுத்தினதை என்ன செய்றீங்கன்னா 5000 பக்கத்துல ஒரு 50,000 போட்டு 50,000 வரவும் வச்சு 50,000 செலவும் வச்சிருக்கீங்க. மின்சார கட்டண கணக்கு வரவும் 50,000 தான், செலுத்த வேண்டிய மின்சார கட்டண கணக்கும் செலவும் 50,000 தான், ஆனா உண்மையிலேயே 5000. அப்போ வரவுக்கேற்ற செலவு இருக்க போகுது. அதுவே ஒரு 5000 ரூபாய் மின்சார கட்டணத்தை 500 ரூபான்னு பதிகிறீங்க, வரவும் 500 ரூபாய் செலவும் 500 ரூபாய். எனவே மிகைப்படுத்தி குறைத்து காட்டி 2 பக்கமும் வரவும் செலவையும் நீங்க செஞ்சு விட்டீங்கன்னாலும் பரீட்சை மீது சமப்பாட்டை பாதிக்காது, பட் ஆக்சுவலா பிழை. அதே மாதிரி கோட்பாட்டு வழுக்கல் என்று சொல்லக்கூடிய எரர் ஆஃப் பிரின்சிபல்.
கோட்பாடுண்டா சொத்துக்களை செலவீடுன்னு காட்டி விடுறது, செலவீடுகளை சொத்துக்கள் காட்டி விடுறது. ஏண்டா சொத்துக்களும் வரவுதான், அதே சமயம் செலவீடுகள் வரவுதான். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்டெப்லர் பின் ஒன்று வாங்கிட்டு வாரீங்க ஒரு 500 ரூபாய். ஆனா உண்மையிலேயே அது என்ன, ஒரு அலுவலக காகிதாதி செலவு உண்டு பதியணும். அலுவலக காகிதாதி செலவு கணக்கு 500 ரூபாய், காசு கணக்கு செலவு 500 ரூபாய். எனவே வரவும் செலவும் ஓகே. ஆனா நீங்க என்ன செய்றீங்க, அதை செலவிட பதியாமக்கு அலுவலக உபகரண கணக்குல கொண்டு போய் மறந்து போய் அலுவலக உபகரண கணக்குல வரவு வச்சு காசு கணக்குல செலவு வச்சிருக்கீங்க. இப்பயும் வரவுக்கேற்ற செலவு இருக்குது. ஆனால் சொத்து அது செலவீடு, அது கோட்பாட்டு ரீதியாக சொத்துக்கள் சொத்து கணக்குல பதிவு செய்யப்படணும், செலவுகள் செலவீட்டு கணக்குல பதிவு செய்யணும். சொத்து கணக்குக்கு பதிலாக செலவீட்டு கணக்குல பதிஞ்சிட்டு அது வருமான கூட்டுல போய் செலவீடாக போய் வருமானத்தை குறைச்சி லாபத்தை குறைச்சி விட்டு, அதுவே நீங்க செலவீட்ட சொத்தாக பதிச்சு விட்டீங்கன்னு சொன்னா லாபம் கூடி இருந்து செலவீடாக காட்ட வேண்டியது காட்டல, பட் இல்லாத ஒரு சொத்தை நீங்க உருவாக்கி வச்சுக்கிறீங்க. சோ கோட்பாட்டு ரீதியாக பிழைகள் ஏற்பட்டும் அது பரீட்சை மீதியை பாதிக்காமலும் விடலாம். அதே சமயம் ஈடு செய்யும் வழுண்டா ஒரு இடத்துல 500 ரூபாவை கூட்டி பதிஞ்சிட்டு இன்னொரு இடத்துல 500 ரூபாவை குறைச்சி பதிஞ்சிட்டீங்க. அந்த பிழை இந்த பிழையை இல்லாமல் ஆக்கிட்டு, இதெல்லாம் பத்தி நம்ம பார்ப்போம் கொஸ்டின்ல. அதே மாதிரி எரர் ஆஃப் டூப்ளிகேஷன், ஒரே விஷயத்துக்கு 2 தரம் பதிவு செய்யற. இப்ப மின்சார கட்டணம் செலுத்தியது 50,000 சொன்னா நீங்க மின்சார கட்டண கணக்கு வரவு காசு கணக்குல செலவுல 50,000 பதிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு தரம் மின்சார கணக்கு வரவு 50,000 காசு கணக்கு செலவு 2 தரம் ஒரே விஷயத்துக்கு பதிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த மாதிரியான வழுக்கள் நான் என்ன செய்யும் ஸ்டூடெண்ட்ஸ், வரவுக்கு ஏற்ற செலவு எப்படியோ வந்து சேர்ந்துரும் பரீட்சை மீதியை மொத்தமா ப்ரிப்பேர் பண்ணும்போது. எனவே பரீட்சை மீதியினுடைய சமப்படுத்தல் வரவு மொத்தங்கள் செலவு மொத்தங்களை பாதிக்காமல் இருக்கு. புரிஞ்சுதா? இதெல்லாம் இதுக்கு டெபினிஷன் எழுதி ரைட் விளக்கம் எழுதி எல்லாம் படிக்கிறது கிடையாது. சிம்பிளா புரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்த முற்றா விடுப்பு விட்டமா அங்க வரவும் இல்லை செலவும் இல்லை. ஒரு விஷயத்த 5,000 ரூபாய் 50,000 சொல்லி வரவும் செலவும் அதுக்கு வச்சமா மிகைப்படுத்துறோம். அல்லது 50,000 ரூபாய் 500 ரூபாய் அதுக்கும் வரவு வச்சு இதுக்கும் செலவு வைக்கமா, அங்க வரவுக்கும் செலவுக்கும் சமன். சொத்த செலவா பதிகிறோம், செலவை சொத்தா பதிகிறோம், வரவும் செலவும் சமப்படுதாங்க. ஒரு இடத்துல 500 ரூபாவை கூட்டி பதிகிறோம், பட் இன்னொரு இடத்துல 500 ரூபாய் குறைச்சு பதிகிறோம். எனவே அது வரவு இங்க செலவு ரெண்டுமே ஈடு செய்யுது. ஒரு பிள்ளைய மறுபடியும் செய்யறோம். இதெல்லாம் நான் கொஸ்டின் செய்யும் போது இந்த வலுவை செஞ்சுட்டு இந்த வலு என்ன மாதிரியான டைப்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இதெல்லாம் சிம்பிளா இந்த பிள்ளை என்ன செய்யுது ஸ்டூடெண்ட்ஸ், பரீட்சை மீதியாக பார்க்கும்போது வரவுக்கேற்ற செலவு எப்படியோ வந்துடுது, அல்லது வரவும் இல்லை செலவும் இல்லை. இந்த மாதிரியான பிழைகள் பரீட்சை மீதி சமப்படுவதை பாதிக்காத பிழைகள் சொல்லுவோம். அதே மாதிரி பரீட்சை மீதுடைய சமப்பாட்டை பாதிக்கக்கூடிய வளண்டா இந்த பிழையால வரவுக்கு ஏற்ற செலவுகள் வராது. ஒன்று வரவுல கூடும் அல்லது செலவுல கூடும், அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் பரீட்சை மீதி பேலன்ஸ் ஆக விடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் பரீட்சை மீதி சமப்பாட்டை பாதிக்கக்கூடியவர்கள். நுஸ்ரீ, நான் புக் சம்பந்தமாக கொஞ்சம் டைம் தாங்க, நம்ம விஷயங்களை படிச்சு முடிச்சு பிராக்டிஸ பண்ணுவோம். அதுக்கு பிறகு நான் எப்படி இந்த புக்ஸை ஃபார்மேட் பண்ண போறேங்கிற விஷயத்த நாம செஞ்சு எடுப்போம். சரியா? First, we will focus on finishing the theory, syllabus and practice. Right? So, students, இந்த பரீட்சை மீதியுடைய சமப்பாட்டை பாதிக்கக்கூடிய வழுக்கள்ல ஆரம்ப மீதி வழுக்கள், அதாவது நீங்க சிலதினுடைய ஆரம்ப மீதியை கொண்டு போகல விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா அங்க வரவுக்கேற்ற செலவு வராது. அதே மாதிரி இடுகையிடல் அல்லது பதிவிடும் போதான வழுக்கல்னு சொல்லுவோம், போஸ்டிங். ஸோ பதிவிடும் போது வரவுக்கேற்ற செலவு வைக்கல, அல்லது காஸ்டிங் எரர்னு சொல்லுவோம், கூட்டுதல்ல கூட்டுற இடத்துல பிழைய விட்டுட்டீங்க. இது எல்லாமே பரீட்சை மீதியை பாதிக்கக்கூடிய விடயங்கள். அல்லது பரீட்சை மீதியில இருந்து நீங்க நிதிநிலைமை கூற்றுக்கு எடுத்துட்டு போகும்போதோ, அல்லது நம்மளுடைய வாட் யூ கால் டி அக்கௌண்ட்ஸ் லெஜர் அக்கௌண்ட்ல இருந்து அந்த மீதியை எடுத்துட்டு போகும்போது பரீட்சை மீதியில பிழையாக பதிஞ்சிட்டீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பரீட்சை மீதியை பாதிக்கும். சார், காசு பெறுவனவு நாளேடு விற்பனை நாளேடு இதுவும் துணை பேரேடு தானாண்டா? இல்ல, துணை பேரேடுங்கிறது ரொம்ப சிம்பிள் மைடியர்ஸ். ஒவ்வொரு கடன்பட்டோரினுடைய பேரையும் போட்டு எவ்வளவு தரணும், ஒவ்வொரு கடன் கொடுத்தோருடைய பேரையும் போட்டு எவ்வளவு கொடுக்கணும், இதுதான் துணை பேரேடு. இது டபுள் என்ட்ரியோட சம்பந்தப்படாது. ஆனா காசு பெறுவன நாட்குறிப்பேடு விற்பனை நாட்குறிப்பேடு எல்லாம் எதோடு சம்பந்தப்பட்டது, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட கனெக்ட் ஆகிருக்கும். பிகாஸ் அந்த காசு பெறுவனவு நாளேட்டுல தான் மொத்தமா கடன் பட்டோட எவ்வளவு காசு வந்துச்சு, காசு வித்தது எவ்வளவு உண்டு, மொத்தமா எல்லாமே அங்கதான் இருக்கும். அதுகள் தான் கனெக்ட் ஆகும் டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோட. சரியா? சோ இந்த நாலேஜ் போதுமானதா இருக்கும். நம்ம கொஸ்டினை வச்சு நம்ம நிறைய செய்வோம். தொங்கல் கணக்கு என்பது என்ன அப்படின்னு ஒரு விஷயம் வருது. இந்த தொங்கல் கணக்கு என்பது ஸ்டூடெண்ட் சிம்பிளா நாம பிழைய கண்டுபிடிச்சிட்டோம். லெட் மீ டெல் யூ இன் தி எக்ஸல் ஃபார்முலா ஹியர். இப்போ நீங்க பரீட்சை மீதி எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, ரைட்?
நீங்க நினைச்சிட்டீங்க ஓகே நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டா நம்ம பண்ணி வச்சுக்கிறோம், எனவே நம்ம பரீட்சை மீதியை தயாரிப்போம், பரீட்சை மீதி என்பது சமப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பரீட்சை மீதியை நீங்க தயாரிக்கிறீங்க, ப்ராக்டிக்கலா நீங்க தயாரிக்கிறீங்க. ரைட், இதுதான் உங்களுடைய பரீட்சை மீதி. ஸோ இந்த பரீட்சை மீதியை நீங்க தயாரிக்கும் போதோ நிறைய கணக்குகள் வரப்போகிறது. உதாரணத்துக்கு காணி வரப்போகிறது, ஒரு 10,000 ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன். அதே சமயம் மின்சாரம் செலவு செஞ்சது ஒரு 1000 ரூபா வரப்போகுது. அதே மாதிரி செலுத்த வேண்டிய மின்சாரம் வருது கணக்கு, அதில் ஒரு 500 ரூபாய் செலவு பக்கம் வருது. இந்த மாதிரி நிறைய கணக்குகள் வரப்போகிறது. ரைட், வங்கி கடன் ஒன்று எடுத்து வைக்கிறீங்கன்னு வைங்களேன், வங்கி கடன் ஒரு பொறுப்பு ஒரு 400 ரூபாய் ஒரு 500 ரூபாய் இருக்குது. இப்படி எல்லாம் எல்லா கணக்கையும் போட்டுட்டு நீங்க பதிவு செஞ்சதுக்கு பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சமப்படுத்த ட்ரை பண்றீங்க லைக் திஸ். இப்ப சமப்படுத்தி பாக்குறீங்க, வரவு பக்கம் 2000 செலவு பக்கம் 1000 ரூபாய் தான் வருது. அப்ப இங்க வரவுக்கேற்ற செலவு என்பது இல்லை. எல்லாரும் ஒற்றுக்கொள்றீங்களா? அதை வரவுக்கேற்ற செலவு இல்லை. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அவசர அவசரமாக நம்ம கணக்கு தயாரிக்கணும். இப்ப நமக்கு எங்க பிழை வந்துச்சுன்னு எல்லாம் தேடி பிடிச்சிட்டு நிக்க டைம் இல்லை. அப்ப அவசரத்துக்கு நம்ம என்ன செய்வோம்டா, பொங்கல் கணக்கு என்கின்ற ஒரு விஷயத்தை போட்டுவிட்டு பொங்கல் என்கின்ற ஒரு விஷயத்தை போடுவோம். எப்போது போடுவோம், எங்கு போடுவோம், இங்குதான் விஷயமே இது. I'm going to tell you one important point here. Right, so I have received a call, Mary. That's what I muted right now. It's okay. Right? So இங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னண்டா ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து சொல்ல போறேன். இதுதான் இங்க கீ. சரியா? பொங்கல் எப்போது எவ்வளவு தொகையில் உருவாகும்? இதுக்கு சரியா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மொத்த அக்கவுண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா பிழையையும் நீங்க திருத்துறதுக்கு தயார். சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ், பொங்கல் எப்போது எவ்வளவு தொகையில் உருவாகும் என்றால், குறைவடைகின்ற பக்கத்தில் குறைவடைகின்ற தொகையில் பரீட்சை மீதியில் பொங்கல் பதிவிடப்படும். ஸோ இம்பார்ட்டன் இங்க குறைவடைகின்ற பக்கம்ங்கிற வேர்ட், சேம் டைம் குறைவடைகின்ற தொகை. இப்ப நீங்க தான் இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த நம்ம உதாரணத்துக்கு எடுத்து வச்சுக்கிற இந்த பரீட்சை மீதியில எந்த பக்கம் நமக்கு அமௌண்ட் குறையுது, எந்த பக்கம் நமக்கு அமௌண்ட் குறையுது? வரவு பக்கம் 2000 இருக்குது, செலவு பக்கம் 1000 இருக்குதுண்டா, ஆப்வியஸா செலவு பக்கம் தொகை நமக்கு குறைவடைகிறது. எவ்வளவு தொகையால் குறைவடைகிறது? எவ்வளவு தொகையால் குறைவடைகிறது? 1000 ரூபாவால் குறைவடைகிறது. எனவே குறைவடைகின்ற செலவு பக்கத்தில் குறைவடைகின்ற தொகையில நாம தொங்கல் அப்படின்னு போட்டு விட்டுட்டு தற்காலிகமாக இப்போ நாம பேலன்ஸ் பண்ணி விடுவோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தொங்கல்ங்கிற கான்செப்ட். அப்ப நாம என்ன செய்வோம்டா, நம்ம ஜெனரல் லெஜர்ல உடனடியாக நாம தொங்கல் கணக்கு என்கின்ற ஒரு கணக்கை உருவாக்குவோம். இப்போ ரைட், தொங்கல் கணக்கு என்கின்ற ஒரு கணக்கை உருவாக்கி ரைட், இப்ப நமக்கு இது என்ன பிரச்சனையால இந்த பிழை வந்துச்சுன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்சு சரி செய்யற வரைக்கும் இந்த கணக்கை நம்ம வச்சுட்டு இருப்போம். சரி செஞ்ச உடனே இந்த கணக்கு இல்லாமல் போய்விடும், ஜீரோ ஆயிடும். சரியா? சோ தொங்கல் கணக்கு என்கின்ற ஒரு கணக்கை உருவாக்கி இப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, இப்ப சம்டைம் இந்த தொங்கல் கணக்குக்கு மீதி இருக்கலாம். ஏற்கனவே தொங்கல் கணக்கு ஒன்று இருந்து மீதி வந்திருக்கலாம். அந்த மீதி வரவு பக்கமும் இருக்கலாம், செலவு பக்கமும் இருக்கலாம். சம்டைம் உங்களுக்கு அது கொஸ்டின்ல தருவாங்க. ரைட், குறைவடைந்த தொகை வரவு பக்கம் இருந்தும் சரி செய்யப்படாமல் இருந்தால் அது வரவு பக்கம் இருக்கும். குறைவடைந்த தொகை செலவு பக்கம் இருந்து சரி செய்யப்படாமல் இருந்தால் செலவு பக்கம் இருக்கும். இப்ப இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா
நாம் என்ன செய்வோம், இந்த மீதியை செலவு பக்கம் இப்ப உருவாக்கி 1000 ரூபாய் பதிஞ்சு வச்சிருவோம். இப்ப ஒவ்வொரு பிழையாக நம்ம திருத்துவோம். ஒவ்வொரு பிழையாக திருத்தும் போது சரியாக இந்த தொங்கல் கணக்கு எல்லா பிழைகளும் தீர்ந்தது பிறகு, உதாரணத்துக்கு இங்க மீதி வந்தது 1000 ரூபாண்டா நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, மின்சாரத்தால ஒரு 500 ரூபாய் தொங்கல் கணக்குல ஏற்பட்டுச்சு, அதை நம்ம திருத்தினோம். அதே மாதிரி நீர் கட்டணத்துல ஒரு பிழை ஒன்று இருந்துச்சு, அதை திருத்தினோம். எல்லாம் திருத்தினது பிறகு இந்த தொங்கல் கணக்கு என்பது என்ன செய்யும் என்றால் வரவுக்கேற்ற செலவாக மாறி தொங்கல் என்பது 0வாக மாறிடும். வரவு பக்கமும் இப்ப 1000 ரூபாய் வந்துடும் பிழையை திருத்தினது பிறகு, செலவு பக்கமும் திருப்பிச்சுன்னு சொன்னா தொங்கல் கணக்குக்கு எந்த ஒரு மீதியும் இல்லை. பிழைகள் எல்லாம் சரியாக திருத்தப்பட்டால் இந்த தொங்கல் கணக்கு என்பது 0 ஆயிடும். அப்ப சிம்பிள் கான்செப்ட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ், தொங்கல் என்பது பரீட்சை மீதியை நம்ம தயாரிக்கும் போது வரவு பக்கமும் செலவு பக்கமும் நம்ம கூட்டும் போது சில நேரங்களில் வரவுக்கேற்ற செலவு இல்லாத போது குறைவடைகின்ற பக்கத்தில் குறைவடைகின்ற தொகையால் உருவாக்கப்படுகின்ற கணக்கு தான் இந்த தொங்கல் கணக்கு. அது வரவு பக்கமும் வரலாம், செலவு பக்கமும் வரலாம். எல்லா பிழைகளையும் நம்ம சரி செஞ்சது பிறகு இந்த தொங்கல் கணக்கு என்பது இல்லாமலாக்கப்பட்டு 0வாக்கப்பட்டும். இது புரிஞ்சுதா, புரியலையா? Am I make sense to you, all of you? Shall I get a yes or no quickly, please, from all the people? Did you understand very well what's going on here? இவ்வளவுதான் ஸ்டூடெண்ட்ஸ் விஷயம். எஸ், லெஃப்ட் சைடு என்பது வரவு பக்கமாக நம்ம கருதுறோம். இது ஸ்டூடெண்ட்ஸ் உதாரணத்துக்கு இந்த பக்கம், இந்த தொகையை நம்ம இந்த பக்கத்தை செலவு பக்கம் எடுப்போம், வறுமையாக இதை நம்ம வரவு பக்கம் எடுப்போம். ரைட், வலது பக்கம் செலவு பக்கம், இடது பக்கம் வரவு பக்கம். சரி, ரைட். ஸோ சில பேருக்கு உங்களுக்கு புரியல, கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சுக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் பாருங்க. வெரி வெரி சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், இட்ஸ் வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு கொஸ்டின் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவா விளங்கும். Now this is all about account. இதோட ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய அலகு 4னுடைய தியரியை முடிவுக்கு கொண்டு வரோம். நம்ம நிறைய வச்சுக்கிட்டு இங்க அலட்டுறது கிடையாது. சரியா? எனக்கு நல்லா நினைவு இருக்குது, இந்த அலகு 4 மட்டுமே ஒரு 6 மாசம் படிப்பிச்சிருப்பாங்க. நான் A level படிக்கும் போது, இப்பயும் அப்படித்தான் நினைக்கிறேன். நான் ஒரு 6 மாசத்துக்கு இழுத்து 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 அதுல நன்மை படிக்கிறதுக்கு ஒரு முதன்மை ஏடு படிக்கிறதுக்கு ஒரு நாள், அதனுடைய முதன்மை ஏட்டினுடைய முக்கியத்துவம் படிக்கிறதுக்கு ஒரு நாள், அதனுடைய நன்மை படிக்கிறதுக்கு ஒரு நாள், அதுல ஃபார்மேட்டை போடுறதுக்கு ஒரு நாள், இன்னொரு கொஸ்டின் செய்யறதுக்கு ஒரு நாள். 6 மாசம் வச்சு இழுத்துருவாங்க. ஆனா அந்த அளவுக்கெல்லாம் இங்க வேர்த் கிடையாது. பொங்கல் கணக்கு எப்பவுமே செலவு மீதி வருமா? இல்ல, வரவுலையும் வரலாம், செலவுலையும் வரலாம். அது சொத்தும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, உரிமையும் கிடையாது, வருமானம் கிடையாது, செலவிடும் கிடையாது. அது ஒரு தற்காலிக கணக்கு. இட்ஸ் a temporary account. பிழையை திருத்தின உடனே அது இல்லாமல் ஆயிடும். சரியா? So students, we have completed this chapter for notes. So let's ready for the questions. Questionsல தான் நம்ம நிறைய நாட்களை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். நிறைய கொஸ்டின்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். அப்ப அதை உங்களுக்கு செஞ்சு முடிச்ச உடனே மொத்த அக்கௌண்டிங் சிஸ்டமும் உங்களுக்கு வந்துடும். ஏன் நம்ம இங்க ப்ராக்டிஸ் பண்றோம்னா, நிறைய பேர் கம்பெனி அக்கௌண்டிங் எனக்கு வழங்குது இல்லை, டைமுக்கு செய்ய முடியல, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வழங்குது இல்லைன்ற பிறகு ஏன் கஷ்டப்படுவாங்கன்னா இங்க பேசிக் சரியாக விழாததால். அந்த பிரச்சனை நம்ம கிளாஸ்ல வரக்கூடாது. ஸோ நம்ம நிறைய நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுமே தவிர நோட்ஸை சப்பி துப்பிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ரெடி ஃபார் த கிளாஸ் மேரியஸ். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே எப்படி ஃபார்மேட் போடுறது, பெருவனவு நாட் குறிப்பிட்ட என்ன, அதுல ஃபார்மேட் என்ன, என்னென்ன வரும், எப்படி செய்யறது, எல்லாமே நாம கணக்கிலேயே வச்சு பார்ப்போம். ரைட்? So let's meet all of you in the next session. Have a great day. Thank you. Bye. See you.